யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே NGPM அண்ட் SMPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் என் மன வாழ்த்திலே வணக்கத்தை சொல்லி, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். SMPM ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய பாரத தேசத்தில் 22 மாநிலங்களில் சுமார் 165 மிஷனரிமார்களை, நேபாள் நாட்டிலையும் 5 மிஷனரி குடும்பங்களை அனுப்பி நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களோடு கூட இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்றைக்கும் பணித்தளத்தில் அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் அவர் தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே 340 கிராமங்களிலே சபைகளை உருவாக்கி 14 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி எழுப்பவும் 6 இடங்களிலே ஆலய கட்டுமான பணி வேலையை நடக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். கடந்த முறை நாங்கள் நேபாள் நாட்டுக்கு சென்றிருக்கும் போது அங்கே பல அற்புதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அதில் ஒரு அற்புதம், ஒரு சகோதரிக்கு புத்திர பாக்கியமே கிடையாது, குழந்தையே உனக்கு பிறக்காது, அந்த குடும்பத்தில் பயங்கர சாபம்னு சொல்லிட்டாங்க. என்றாலும் இயேசு அற்புதத்தை செய்வார்னு சொல்லி தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணினார்கள். அந்த சகோதரி கன்சீவான வேளையில் மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, கையும் இல்லை காலம் இல்லை, வெறும் முண்டை மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு, அதனால் கருவிலே அழிச்சிருங்கன்னு சொல்லி ஆலோசனை சொன்னாங்க. என்றாலும் இயேசு இவ்வளவு நாள் அற்புதத்தை செய்தவர், இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவுவார்னு சொல்லி அவங்க தொடர்ந்து விசுவாசத்தோடு அந்த ஜெபத்தில் வந்தார்கள், பங்கு பெற்றார்கள். அந்த மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, அந்த அறுவை சிகிச்சைக்கு, அதாவது பிறந்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு தாய் வேணுமா குழந்தை வேணுமான்னு சொல்லுங்கள், எப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் சொல்லி. ஆனால் 2 பேரும் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க, மீதி இயேசு அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி. என் அன்பார்வர்களே, ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் சுகமான பிரசவத்தின் மூலம் தாயும் குழந்தையும், குழந்தை பிறந்த உடனே நல்ல கதர்னது மாத்திரம் இல்லை, குழந்தைக்கு கை கால் கண்ணு மூக்கு எல்லாமே இருந்துச்சு. நான் அந்த பிள்ளையை நேரில் பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் வைக்காத ஆண்டவர். ஆகவே இந்த ஆண்டவர் நம்முடைய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் வேணும், ஒவ்வொரு கிராமத்துக்கும் வேணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் வேணும். ஏன்னா எந்தெந்த வீடுகளில் இயேசு இருக்கிறாரோ அங்கே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாது என்பதில் இயேசு கிறிஸ்து அக்கறையோடு இருக்கிறாரு. ஆகவே நம்முடைய சொந்த பிள்ளைகள், உடன் பிறந்த நண்பர்கள் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுது எல்லாருக்கும் இந்த தெய்வீக சமாதானம் கிடைக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாபெரும் மிஷனரி பணியில் உங்களுடைய பங்கு என்னன்றதை யோசித்து பாருங்க. ஒரு மிஷனரி நீங்கள் அனுப்பலாம், ஆதிவாசி குழந்தைய படிக்க வைக்கலாம். நிறைய குழந்தைகள், நிறைய மிஷனரிமார் காத்திருக்காங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ் தாங்கன்னு சொல்லி. டெய்லி எங்களுக்கு பல இடத்துலேருந்து ஃபோன் வருது, அண்ணா நாங்கள் உங்கள் அமைப்போடு சேர்ந்து பணி செய்ய விரும்புகிறோம்னு சொல்லி. அருமையானவர்களே, ஒரு மிஷனரியை எடுத்துட்டா இவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாயாவது முதல் கட்டமாக தேவை இருக்கும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள். ஆதிவாசி பிள்ளைங்க நிறைய பேர் எங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்கன்னான்னு சொல்லி கேட்குறாங்க. அருமையானவர்களே, சத்தியத்தை சொல்லிவிடுகிறோம், ஆனால் அந்த குழந்தைக்கு உலக பிரகாரமான கல்வியும் சொல்லிக் கொடுக்கலன்னா அவங்க வாழ்வாதாரம் உயர முடியாது பார்த்துக்குங்க. ஆகவே நீங்கள் ஜெபியுங்க, ஆண்டவர் உங்களை ஏவரப்படி செய்யுங்க. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவைகளை செய்கிறீர்களோ அவைகளை எனக்கே நீங்கள் செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தின் ஊழியங்களை மேலும் அறிந்து கொள்ள ஆத்மாவை தேடி என்கிற பத்திரிகையை வாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதோட கர்த்தருடைய வருகைக்கும் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதோடு கூட மிஷனரிகள் பணித்தளத்தில் ஆலயங்கள் கட்டுவதற்கு இப்படி ஒரு உண்டியல் படி கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்குற இந்த காணிக்கை மூலம் கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி எழுப்பும்படி, உங்களுடைய வீட்டில் பிறந்த நாள், திருமண நாட்கள் போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவருக்கு சில சிறப்பான பங்கு எடுத்து வையுங்கள். அதோடு கூட இந்த மிஷனரிகள் என்றால் ஆதிவாசி பிள்ளைகளை படிக்க வைக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு ப்ரொஃபைலில் போட்டு இந்த குழந்தை யார், எங்கே படிக்குது, எந்த வில்லேஜில் இருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு போட்டு கொடுப்போம். ஜெபியுங்கள். அருமையானவர்களே, இந்த மிஷனரி ஊழியங்களை குறித்து சொல்லும்போது என்கிட்ட பலர் கேட்குற ஒரு கேள்வி, ஆனால் யாரை பார்த்தாலும் மிஷனரி ஊழியம் செய்கிறோன்னு சொல்கிறாங்களே, சபைகள்லையும் சொல்கிறாங்களேன்னு சொல்லி. அருமையானவர்களே, நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மிஷனரி பணி மையங்களுக்கு வந்து பாருங்கள்.
ஊழியங்கள் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். பார்த்து தான் இன்றைக்கு அநேக இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறார்கள். போன வாரம் கூட ராஜஸ்தான் ஆலய பிரதிஷ்டைக்கு 12 பேர் வந்தார்கள். பாம்பேலேருந்து 2 பேர் வந்தார்கள். வந்து அந்த ஊழியங்களை பார்த்து அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த ஊழியம் 100% உண்மையாக, பரிசுத்தமாக, பண விஷயத்திலையும் உண்மையாக செய்கிறோம். வந்து பங்கெடுக்க உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய இயக்கத்தை குறித்த ஊழியங்களை எங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதோடு கூட யூடியூப் மூலமாக எங்களுடைய செய்திகள் வெளியே வருகிறது. அதை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகிறோம். ஆகவே எங்களுடைய பத்திரிகைகளையும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். நீங்கள் படியுங்க, ஜெபியுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சவுத் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் 08860 73 000 169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. அருமையானவர்களே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு அடிக்கடி அவர்களோட டிராவல் பண்ணார். அவங்களோட நிறைய காரியங்களை அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு சம்பவத்தை மார்க் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 35 வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு அவருடைய சீசர்களோடு அந்த கடலிலே அந்த படகுல ஏறுகிறார். ஏறும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் ஒரு படகு போல ஒரு வாழ்க்கை. ஒரு கடலில் எப்படி படகு தவிக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் ஓட்டுநர் நம்முடைய ஆண்டவர் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அவர் என்ன சொல்லிட்டாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சொன்னவர் கொண்டு போய் அங்கே இறக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் கடினமாக உழைக்க வேண்டியது, திட்டமிட வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அதற்கு மீறின காரியங்களை செய்ய வேண்டியது அவருடைய காரியங்கள். ஆகவே என் அன்பானவர்களே, மற்ற காரியங்களை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய சீசர்களோட அந்த படகுல இருக்கிறார். படகுல இருந்தால் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. அப்போ என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இந்த கடலில் பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. சுழல் காற்று அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த படகு அந்த கடலில் அமிழ்ந்து போகக்கூடிய அளவில் அப்படியே சுழட்டி காற்று அடிக்கும்போது அந்த தண்ணீர் தானாலே அப்படியே சுருன்னு கீழே இறங்கும். பார்த்துக்குங்க, அந்த வழியை படகு உள்ளே போச்சுன்னா அந்த இது அப்படியே ஆழத்துக்கு வரைக்கும் போய் எல்லாம் செத்தக்கப்புறம் தான் மேலே வரும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, அந்த அளவுக்கு அங்கே சுழல் காற்று வீசிட்டு என்று சொல்லி, ஒருவேளை உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து நாட்டிலேருந்து புறப்பட்டு வரும்போது பின்னால் பெரிய பார்வோன்களுடைய கூட்டம், முன்னால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான செங்கடல், 2 பக்கம் மலைகள், எந்த பக்கம் தப்பித்து ஓட வழியே கிடையாது. கடலுக்குள்ளே இறங்கினா செத்து போயிடுவோம், திரும்பி அவமானா வெட்டி கொண்டுருவோம், மலையிலையும் ஏற முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் ஒருவேளை இருக்கீங்கன்னா நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது ஆண்டவரே தான். பார்த்துக்குங்க, எந்த மனுஷனையும் பார்க்காதிருங்கள். அருமையானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, உன் கையில் இருக்கிறது என்னப்பா? கோல், அது விசுவாசத்தோட நீட்டுன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் நீட்டினோன்னு அந்த செங்கடல் அப்படியே திறவுண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது இந்த படகுல அதே போல் ஒரு பயங்கரமான ஒரு சுழல் காற்று, அது மாத்திரம் இல்லை, அலைகள் அந்த படகுல மோதுது. பார்த்துக்குங்க, மோதுறதுல படகே உடைஞ்சு போகுமோ அப்படிங்கிற நிலைமை. தண்ணீர் வேற படகுக்குள்ள வருது. ஆனால் பாருங்க, அங்கே பைபிள் எழுதியிருக்கு, அப்பொழுது ஆண்டவராகி இயேசு தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் நேரங்களில் சில அற்புதங்கள் நடக்காம நீங்கள் கதறிட்டே இருப்பீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆண்டவர் அமைதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜெபம் கேட்டுப்பட்டிருக்கிறது, ஆனால் ஏற்ற நேரத்தில் அதற்கான பதில் வெளிப்படும். அதுதான் அதில் உண்மை.
அதுக்காக அவர் தூங்கிட்டு இருக்காரு, ஒண்ணுமில்ல, அவருக்கு அக்கறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சீசர் அந்த இடத்துல அப்படிதான் நினைச்சுக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க செத்து போற பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி தூங்கி கொண்டு இருக்கிறீர்களே என்று சொல்லி. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். போதகரே, நாங்கள் அமிழ்ந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு எழுந்தார். எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுகிறார். என்ன சொல்றாரு, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அந்த 100க்கு அதிபதி கூட தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கும்போது அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவினர் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் வேலைக்காரன் சுகமாவா நீ எனக்கு தெரியும். அருமையானவர்களே, அன்றைக்கு சீரவேனைக்கு ஸ்திரியானவளும் இயேசு கிறிஸ்துவத்தில் வந்து நின்று அவள் போராடி ஜெபம் பண்ணும்போது சொல்ற ஒரு காரியம் என்ன, ஆண்டவரே, நீர் நினைத்தா என்னுடைய மகள் அந்த அசுத்த ஆவியின் பிடியில் இருந்து அவளால் விடுதலை பெற முடியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் நமக்கு தேவை. ஏசாயா 26:3 எழுதியிருக்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்கிறீர். யாரெல்லாம் அருமையானவர்களே அவரை பூரணமாக நம்புகிறார்களோ இயேசு அவர்களை பூர்ண சமாதானத்தோடு அவர் காத்துக்கொள்கிறார். இயேசு சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லி சொன்னார். ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நம்பி இருக்கிற அந்த ஆண்டவரிடத்துல போதுமான சமாதானம் இருக்கிறதுனால பூரண திருப்தியோடு அவரை பின்பற்றுங்கள். பொறுமையோடு கூட ஓடுங்கள். பொறுமையோடு ஓடுங்கள் என்று சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீங்க பாரத்தை எல்லாம் களைந்து விட்டு ஓடுங்கள் சொல்லி சொல்றாரு. ஆகவே உலக பிரகாரமான பாரம், கவலை, கண்ணீர் இதையெல்லாம் சுமந்துகிட்ட இருந்தோம்னா வேகமாக ஓடவே முடியாது. அருமையானவர்களே, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், கடினமாக உழைக்க வேண்டியது நம்முடைய கடமை, கடுமையாக முயற்சிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் இதற்கு மிஞ்சின காரியம் ஆண்டோடைய கடமை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்வும் பார்க்கிறார். அவர் சொல்லிட்டாரு, அக்கறைக்கு போகும் வாருங்கள்னா கொண்டு போவாரு. அருமையானவர்களே, நீங்கள் பல ஆண்டு காலம் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தம் மாறாத வாக்குத்தத்தம். பார்த்துக்குங்க, சங்கீதம் 34:5 எழுதியிருக்கு, அவரை நோக்கி பார்த்துடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை. அவர் நோக்கி பாருங்கள். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ற ஒரு அரசர், அவருக்கு சிறந்த ஓவியருக்கான பரிசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. தேசம் எங்கிலையும் ஓவியர்கள் பரிசுகளை வரைந்து கொண்டு அங்கே கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு குழு அமைக்கிறாரு, இதில் நல்ல ஓவியமாக தெரிந்துடுங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லி 3 பேர், மற்ற எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு கொடுப்போம்னு சொல்லி. ஆகவே அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லி ஒரு 3 படத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதில் அரசர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அரசரே, இதில் எது எங்களால் செலக்ட் பண்ணுறது தெரியல, நீங்களே ஒன்று செலக்ட் பண்ண சொல்லி அரசர் ஒரு பாழா போன ஒரு படத்தை எடுத்து இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறாரு. எடுத்து பார்த்தா அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மழை, காற்று அடிக்குது, அந்த செடி கொடி தண்ணீரெல்லாம் அப்படியே அசைவாடுகிறது. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு குருவி உள்ள ஒரு கூட்டுக்குள்ளே அமைதியாக உட்கார்ந்துருக்குது. அதுதான் அவர் அந்த அரசர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதாங்க மனிதனுடைய வாழ்க்கை. காற்றடிக்கும், பயங்கரமாக தண்ணீர் உள்ளே வருகிறது போல இருக்கும், படகு கவிழ்ந்து போகிறது இருக்கும். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொல்லி அந்த பறவை அமைதியாக இருக்கிறதே, அதே போல அமைதலோட அவரை நோக்கி பார்த்து அமர்ந்திருங்கள், அவர் உங்களை நடத்துவார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் துவங்குங்க, புறப்படுங்க, தொடர்ந்து அமைதியாக இருக்காதிருங்கன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகத்தோடு படகில ஏற்றிவிட்ட ஆண்டவர் உண்மையுள்ளவர். அங்கே கொண்டு போய் இறக்கிற வரையிலையும் உம்முடைய பொறுப்பு, உம்முடைய பாதுகாப்பு. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளை எல்லாரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், நடத்தும், நன்மையினால் நிரப்பும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?